செம்பருத்தியின் பூக்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தருவதில் சிறந்ததாகும். சித்தர்கள் செம்பருத்தியை தங்க புஷ்பத்திற்கு ஈடாக கூறுகின்றனர். இதனால் இதை தங்க புஷ்பம் என்றும் அழைக்கின்றனர். இது சப்பாத்து என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. செம்பருத்தி பூ அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதன் இலை, பூ, வேர் என அனைத்தும் மருத்துவ தன்மை கொண்டது. ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பொருட்கள் கொண்டுள்ளதால் உடலில் உள்ள செல் சேதத்தை எதிர்த்து போராடுகிறது. அஜீரண கோளாறால் வயிற்றில் வாயுகள் சீற்றமடைந்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குகின்றன. இதனால் வாயிலும் புண்கள் உருவாகின்றன. இப்படி வயிற்றுப்புண், வாய்ப்புண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி 5 அல்லது 10 பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகும். தேங்காய் எண்ணெயில் இதன் காய்ந்த மொட்டுக்களை போட்டு ஊற வைத்து தொடர்ந்து தடவி வந்தால் கூந்தலின் கருமை நிறம் பாதுகாக்கப்படும். கருப்பை பாதிப்பினால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கும் வயது அதிகமாகியும் ருதுவாகாமல் இருக்கும் பெண்களுக்கும் செம்பருத்தி பூ சிறந்த மருந்து. 10 செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து மோரில் கலந்து தினமும் கொடுத்து வந்தால் வெகு விரைவில் கருப்பையில் உள்ள நோய்கள் குணமாகும். உணவில் செம்பருத்தி பூவை சேர்த்துக் கொள்வதால் சோர்வு நீங்கும். இதன் இலைகளை சேர்த்து கொதிக்க வைத்து தேநீராக அருந்தினால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரையும். அதிகப்படியான கொழுப்பு சேர்வதை தடுக்கும். உடலுக்கு குளிர்ச்சி அளிக்க வல்லது. செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பேன், பொடுகு போன்றவை நீங்கும். செம்பருத்தி இதழ்களை நிழலில் நன்றாக உலர்த்தி எடுத்து வெந்தய பொடி, கறிவேப்பிலை பொடி கலந்து எண்ணெயில் கொதிக்க வைத்து அதை தனியாக எடுத்து பாட்டிலில் அடைத்து வைத்து தினமும் தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி உதிர்தல் நீங்கி முடி நன்றாக வளரும். செம்பருத்தி பூவை காய வைத்து பொடி செய்து காஃபி, டீ போல காலை மாலை கஷாயம் செய்து அருந்தி வந்தால் இரத்தம் தூய்மையடையும். உடல் பளபளப்பாகும். சிறுநீர் எரிச்சல் குணமாக 4 செம்பருத்தி இலைகளை 2 டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்துக் கொண்டு கற்கண்டு சேர்த்து கலக்கி குடிக்க வேண்டும். அல்லது 4 செம்பருத்தி பூ மொட்டுக்களை 2 டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி மேலே குறிப்பிட்ட முறையில் குடிக்க வேண்டும். சர்மத்தை பளபளப்பாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த தாவரத்தின் அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன்களை கொண்டது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.